தலைகுனிய வைப்பதா ஏட்டிலி அங்கு எழுதி வைப்பார் ஏட்டிலி சிறப்போடு விளங்குவது இந்த அருந்தமிழ் நாடு. அப்படி நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதுதான் இந்த மகேந்திரபுரி நாடு. இந்த மகேந்திரபுரி நாட்டில் ஒரு ஏழ்மையான குடியில் பிறந்தவன். எனது பெயரோ சுந்தர். எனது பெயரோ சுந்தர். எனக்கோ ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி. நாங்கள் இருவரும் ஏழ்மையான குடியில் பிறந்திருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அடுத்த அது காலையில் எழுந்திருத்து காலை கடனை முடித்து என் அன்பு தங்கையை பார்ப்பது வழக்கம். என் அன்பு தங்கை சுகந்தியை சந்திப்பது வழக்கம். என் தங்கச்சி இந்த அண்ணனுக்காக வழி மீது விழிவத்தை காத்து கொண்டிருப்பா. தங்கையை பார்க்கணும். எப்படி செல்ல வேண்டும்? ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்?
அவள்தான் என்னையாளும் தெய்வமும் அவள்தான். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், என்றும் என்னை காக்கின்றார். தாயெல்லாம் நான் இல்லை. இவ்வளவு தூரம் தேடி வந்தோம். என் அன்பு தங்கை சுகந்தியை பார்க்க முடியவில்லையே. தங்கா சுகந்தி, சுகந்தி என்ற பெயர் பெற்று சீரம் சிறப்பு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அனைத்தையும் அண்ணாவை காண வேண்டும். உலகமே என் தங்கச்சி வாழ்ந்து கொண்டு வரேன். பார்த்ததும் தொட்டு மண்ணை தொட்டி கும்பிட்டுட்டு தொட்டுன்னு வச்சுக்கணும். வெள்ள கல்லு குத்தியும் தொட்டுன்னு மின்னுதம்மா. மாலையை மாத்திக்கமா. மண்ணை தொட்டி கும்பிட்டுட்டு தொட்டுன்னு வச்சுக்கணும். வெள்ள கல்லு முகத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா.
கல்லு முகத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா. தொட்டி கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கணும். வெள்ளை கல்லு முகத்தையும் பட்டுன்னு மின்னுதம்மா. உன்னை பார்க்காம இந்த அண்ணனால ஒரு நிமிடமும் இருந்ததே கிடையாது. ஆமாம்மா. ஏன்டா பாரு டேய் உட்காரு ஏன் பாருங்க வேலைக்கு உட்காருங்கப்பா. அண்ணா என் கூட பேசாதடா நீங்க. ஐயோ. என்னை விட்டு எங்கடா போறீங்க அண்ணா? தல. இந்த அண்ணன் பேசக்கூடாதா? இந்த அண்ணன் உன்னோடு பேசக்கூடாதா? ஆமாண்ணா. தங்கச்சி, அண்ணா இந்த வார்த்தையை சொல்லாதம்மா. ஏன்னா இந்த அண்ணன் உன்னோடு பேசவே கூடாதா? அண்ணா, அதை விட அண்ணா செத்து போன்னு சொல்லுமா. அப்படி மட்டும் சொல்லிடாதீங்கண்ணா. தங்கச்சி, அண்ணா உன்னோட பேசாம இருக்கவே முடியாதுமா. அப்படியா? என் உயிரே நீதானம்மா. ஆமா. அண்ணா. இந்த அண்ணன் உன்னோட ஏன் பேசக்கூடாது? எதுக்கு பேசக்கூடாது? என்னம்மா அண்ணன் மேல கோபம்? அண்ணா என்னை வீட்டுல விட்டு எங்கனா போனீங்க நீங்க? அடடடடடே. எனக்கு பயமா இருக்கு நீங்க இல்லாத முடியல. வீட்டுக்கு வருவதற்கு சற்று கால தாமதமா விட்டது. ஆமாண்ணா. அதனால்தான் அண்ணன் மேல கோபமா. ஆமாண்ணா. தங்கச்சி, அண்ணா என் செல்லம், அண்ணா என் பட்டு ஐயோ சற்று கால தாமதம் வந்து விட்டது. என் அண்ணன் மேல கோபமா. ஆமாண்ணா. தங்கச்சி, அண்ணா நாமோ ஏழ்மையான குடும்பம். ஆ தினந்தோறும் கூலி வேலைக்கு சென்றாதான் நம்ம வீட்டுல அடுப்பு புகையும். அப்படியா? வேலை தேடி தேடி அதுவே எனக்கு பெரிய வேலை ஆகி போச்சுமா. எங்கம்மா வேலை கிடைக்குது? எங்க வேலை கிடைக்குது? அதனால தான் சற்று கால தாமதம் வருது. அப்படியா? கோபப்படாதம்மா. சரிங்கண்ணா. தங்கச்சி, அண்ணா உன் முகத்துல கோபத்தை பார்க்கவே கூடாது. என் தங்கச்சி எப்பவும் சிரிச்சுக்கினே இருக்கணும். அப்பதான் இந்த சந்தோஷமா இருக்கும். அண்ணா அது மட்டும் கிடையாதுமா. என்ன நீண்ட நாளாக நீண்ட நாளாக இந்த அண்ணனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆசைமா. என்னடா ஆசை உங்களுக்கு? தங்கச்சி, அண்ணா நான் சின்ன வயதா இருக்கும்போது இருக்கும் பொழுது ஹலோ, நம்ம பெற்றெடுத்த தாய் தந்தை நம்ம அனாதையாக இருந்து விட்டாங்க. அப்படியா? தாய் தந்தை முகத்தை கூட நீ பார்த்ததே கிடையாது. என்னண்ணா? சின்ன வயதுல இருந்து தாய்க்கு தாயாகவோ தாயாகவோ தந்தையாகவோ அன்போடும் பாசத்தோடு வளர்த்துட்டேன். அப்படியா? ஏன் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி உன்னை வளர்த்துட்டேன். அம்மா, நீ குட்டி பெண்ணா இருந்தவோ எழுதுவனார். இப்போது குமரி பெண் ஆயிட்ட. அதற்கு வயசுக்கு வந்த பெண் ஆயிட்ட. அதற்கு அதனால அதனாலே ஒரு அழகான ஆடவனை பார்த்து பார்த்து உனக்கு கல்யாணம் கை உலகிட்ட வரணும். என்ன தப்பா சொன்ன? நான் தவறா சொன்னா? என் தங்கச்சிக்கு நல்லா கண்ணு கலக கல்யாணத்தை செஞ்சு பார்க்கணும் ஆசைப்பட்டேன். அண்ணா அதனால அண்ணன் மேல கோபமா. எனக்கு என்ன வயதாகி விட்டது? அதற்குள்ள திருமணம் சொல்லுறேன். என்னை விட மூத்தவன் இங்கத்தானா? அதனால அதுதான் முதல் திருமணம் சொல்லுறேன். கேளுங்கம்மா கதைய. நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்காம நான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறேன். தங்கச்சி, எனக்கு திருமணம் நடந்தா என்னுடைய ஆசா பாசலாம் மனைவி பிள்ளை மேல போயிடும். என் செல்லத்தெல்லாம் ஏறத்தோட பார்க்க முடியாது. அதை விட கிடையாதுமா. என்ன கண்ணு இருக்கும்போது காலம் மன ஏறக்கூடாது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மை. அதனால சடம் உனக்கு தான் கல்யாணம். அண்ணா கல்யாணம் திருமணம் செய்யற சொல்றீங்களே, ஒரு திருமணம் எவ்வளவு செலவாகும்? சரிதாகும். 10 லட்சம் ரூபா ஆகுனா? அதை மட்டுமா கேட்கறானுங்க இந்த பாவி பசங்க. பசங்க கூடவே ஒரு மோட்டார் வண்டி கேட்கறானுங்க. அது என்ன? அதுக்கெல்லாம் எங்கடா நீங்க போவீங்க? அது என்ன உண்மைதாம்மா. பெண்ணை பாக்குறாங்களே பைக்கு தான் புக் பண்ண சொல்றான். எம்ஃபீல்டு வேணுமா, இதோ டீசல் பைக் வேணுமா? சரிம்மா, என்ன செய்வது? பெண்ணை பெற்றுட்டா மாப்பிள்ளை கேட்கிற சீர்வரிசை கொட்டுதானமா ஆகணும். தங்கச்சி, அண்ணா அண்ணா படிச்சிருக்க, பக்கத்தறி உள்ளதா இருக்கு, ஐயோ. உடலில் வலிமறிக்கின்றது. அப்படியா? கூலி வேலைக்கு சென்று சென்று ஒத்த ரூபாய் சேர்த்து சேர்த்து தங்கச்சி அங்க முழுவதும் தங்கத்தால் அலங்கரிச்சு கல்யாணம். ஓதருத்து அண்ணா,
நீங்க ஒருத்தரும் சேர்க்கிறதாகட்டியும் எனக்கு வயதே ஆகிவிடும் பார்க்காதம்மா. அண்ணா. கல்யாணம் சொன்னா எத்தனையோ மகராசலா கடன் கொடுக்க தயாரா இருக்கிறோம். கதை வாங்கியாவது என் தங்கச்சிக்கு நல்லா கல்யாணம் செஞ்சு இந்த ஊர்ல மட்டும் வாங்காதடா கடன். ஆமா, நல்ல ஊருமா. வேணாம் இந்த ஊர்ல கடன் வாங்காதே. தோழ வர அருமையான கிராமம் பார்த்தனியா, எவ்வளவு அமைதியா உட்காந்து நாடத்தை பாத்துறாங்க. இந்த முகத்தெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுமா. நல்ல உள்ள மனுஷங்க. தங்கச்சி சரி பார்த்துமா, பேசி கொண்டிருந்தா நேரம் போவதே தெரியாது. வேலை தேடி தேடி எனக்கு பசி அதிகமாயிடுச்சுமா. கொஞ்சம் சாப்பாடு தான் கொடுமா. சாப்பாடு இல்லனா என்ன எத்தனை பேசுறான், சாப்பாடு இல்லையாமா. வேலை தேடி தேடி பசியோட வந்துக்கிறோமா. வீட்டுல ஒன்னோட ஒண்ணு இல்ல, சாப்பாடு இல்ல. சரிம்மா, சாப்பாடு தான் இல்ல, கொஞ்சம் குடிக்க தண்ணியாவது கூட. தண்ணீர் கூட இல்லனா சாப்பாடுலாம் பரவாயில்ல, ஒரு குடும்பத்துல தண்ணியாவது இருக்கணும் ஒரு பானையில. உன்னை செல்லமா வளர்த்துட்டேன், அதனாலதான். சரி பார்த்துமா அண்ணா. தங்கச்சி, அண்ணா நான் கூலி வேலைக்கு சென்று என்று வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு உப்பு மிளகாய் புளி எல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்படியா? என்ன சரி தெரியுமா, என்னன்னா அது ஒவ்வொருத்தா பொச்சாமரை குளம் ஆ? அங்கே சென்று தண்ணீர் கொண்டு வா. நான் இருவரும் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடலாம். அப்படியா ஆகட்டும்ண்ணா. பத்திரமாப்பா. சரிங்கண்ணா. பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்கண்ணா. காலம் கெட்டு போயிட்டு பத்திரமா போயிட்டு வாமா. அம்மா, என் தங்கச்சியை பார்த்துக்கோமா. அவ பச்சை மண்ணுமா, உலக அனுபவம் தெரியாதவம்மா. என் தங்கச்சியை பார்த்துக்குமா. உங்களை விட பின்னாடி பார்த்தா பயமா இருக்கு. பொட்டாமல் சந்தோஷம் ஆடி படிக்க வேண்டும்.